LGBT வானவில் தானா வானவில் நண்பர்கள்னு இப்போ LGBTQன்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு அமைப்பு. LGBTQல இருக்கிறவங்க யாருன்னு சில வீடியோஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா நெட்ல கிடைக்கும், பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. LGBTQ. It's an acronym that is often made fun of by people who don't understand. தன்பாலின ஈர்ப்பாளர்கள் பற்றிய புரிதல் எந்த அளவிற்கு உள்ளது என்பது பேசுபொருளாகி உள்ளது. கண்டிப்பா நாளைக்கு உயிரோட இருக்குமா என்னன்னு தெரியாது. இருக்கிற வரையும் உங்களோட உணர்வுக்கும் உங்களோட உடலுக்கும் உண்மையா எல்லாரும் ஸ்டோரிஸ் போட்டு தானே பார்த்தோம். This time I finally got to dress up. Hey viewers, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கண்டென்ட் என்னன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு கண்டென்ட். என்னன்னா வி கிரிட்டிசைஸ் அப்படின்ற ஒரு புது கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அண்ட் இந்த கான்செப்டோட தொடக்கமான டாபிக் என்னன்னா LGBTQ. வி LGBTQ. அது எதனால இன்னைக்கு பார்க்கலாம். I'm gay. I'm a lesbian. I am actually pansexual. Hi, my name's Ruder. ஸோ முன்னாடி வந்த காணொலிகள்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா அந்த ப்ரைட் மூவ்மெண்ட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரைட் மூவ்மெண்ட் போகலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுங்களெல்லாம் போட்டு போகணுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஓகேவா, ட்ரெஸ் நீங்க போட்டு போங்க, ஆபீஸ்ல போறேன்னு சொல்றது மிகவும் ஒரு கேள்விக்குறியா மட்டும் தான் இருக்கு. ஸோ உங்களுடைய பதிவுகளை நீங்க வைங்க. எப்படி ப்ரோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு எதுக்கு, அது ஏன் அப்படி பண்றீங்க? சார் நீங்க ஒரு காலகட்டம் ஒரு ட்ரெஸ் இல்ல போட்டு எப்படி ஒரு ஆபீஸ் போனா அதே பெருமையா இந்த மாதிரி ஆபீஸ் போறேன், இதுதான் என்னோட கல்ச்சர், என்ன இது, வாட்ஸ் திஸ் ப்ரோ? அதே போல முன்னாடி ஒரு காலங்கள் இருந்தது. அப்ப LGBTQ இருந்தாலுமே, அப்படி ஒரு இது இருந்தாலுமே மக்களிடத்துல ரொம்ப போய் சேரல, தெரியாது. இப்போ என்னன்னா ஒரு ஃப்ரெண்டுங்க 2 பேர் சேர்ந்து ஒரு நார்மலா ஒரு ட்ரெஸ் ஒன்னா போட்டிருந்தா கூட அது ஒரு கேயா. இப்போ அந்த காலத்துல ஒரு ட்வின்னிங்ஸ்னா சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடாடு இருப்பாங்க. வேற கலர் இருக்கு, சப்போஸ் கிரீனா இருந்தா இதோ இந்த கேமராமேன் பையனாமா சொல்லுவான், என்னடா டேய் ஏன்டா வானவில்லாடா கேய் சொல்லுடா. சோ இப்ப வானவில்ல பார்த்து ரசிக்கிறதுக்கே நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு, கூச்சமா இருக்கு. சோ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அவங்க மட்டும் கிடையாது, இன்ஃப்ளூயன்ஸா இருக்கே நீங்களும் தான். இன்ஸ்டால பாதி கண்டென்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டா போடுறதே கிடையாது, எல்லாமே டடடா அப்படின்னு சொல்லிட்டு வானவில் கண்டென்ட் மட்டும் தான் இன்ஸ்டா ஃபுல்லா பரவி இருக்கு. ஹேஷ்டாக் வானவில் வானவில் வானவில்னு எல்லாத்தையும் பாக்குறது. இன்ஸ்டாவை குழந்தைகளும் நோண்டுறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஈஸியா கொண்டு போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க, ப்ரொபகண்டா பண்றீங்க, திணிக்கிறீங்க. இப்போ வர ஒரு படத்துலயோ ஒரு சீரீஸ்லயோ தி பாய்ஸ்னு ஒரு சீரீஸ் இருக்கு, அதெல்லாம் ஃப்ரெஞ்சின்னு ஒரு கேரக்டர் அப்படி இருப்பான். சீசன் 3 இருக்கு, ஆனா சீசன் 4ல அவன் ஒரே அசிங்கம் பண்ணி அவனை வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. அதாவது எல்லாருமே ஒரு ப்ரொபகண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, சின்ன பசங்கள்ட்டையும் போய் அதை சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாமே சின்ன பசங்களுக்கு இப்படி ஒரு டேர்ம் இருக்கு, இப்படி ஒண்ணு இருக்குன்றத இது. ஸோ இப்பயுமே நான் என்ன சொல்றேன்னா LGBTQல டிரான்ஸ்ஜெண்டர் கிடையாது. நான் டிரான்ஸ்ஜெண்டரை டோட்டலி மதிக்கிற ஒரு பர்சன். ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் டோட்டலி எப்படி சொல்றது, ஒரு ஹார்மோனல் இஷ்யூனால இப்படி மாறுறது தான். ஸோ LGBTக்குள்ள நான் டிரான்ஸ்ஜெண்டரை கொண்டு வரேன்னா அப்சல்யூட்லி நாட். ஓகேவா, ஸோ அப்சல்யூட்லி நாட்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்னு அதே போல பார்க்கும்போது ஜெண்டர்ஸ் 3 ஜெண்டர்ஸ் தான் இருக்கு, ஆனா ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். பட் ஆனா இவங்க கண்டதை கொண்டு வராங்க. அதாவது எனக்கு எடுத்ததெல்லாம் ஜெண்டர்னா இப்ப டேபிள பார்த்து பிடிக்கும் அப்படின்னா அவனை நான் கல்யாணம் பண்ண போனா அதையும் ஒரு LGBTல ஒரு கண்டதான், அதையும் ஒரு நாங்க எப்படி எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, இது ரைட் டு லைஃப் அப்படி கிடையாது. இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு தெருவுக்கோ இல்ல ஒரு ஊருக்கு ஒரு LGBTQ ஆளுங்க இருந்தாங்கன்னா, இப்ப இந்த இதுல ஒரு 2 பேர் 3 பேர் இருக்காங்க. இதை பார்த்து ஈஸியா சின்ன பசங்க இப்படியே ஒரு வே இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு, இதெல்லாம் என்ன சொல்ல போனா சின்ன பசங்க மென்டாலிட்டி தான், அவங்களுக்கு ஹார்மோன் சுரந்துதான் அவங்க அப்படி பாக்குறாங்கன்றது கிடையாது. ஓகேவா, சின்ன பசங்களுடைய மென்டாலிட்டி தான். ஸோ இதை பார்த்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இப்போ ஒரு காணொலி இங்க காட்டுறோம், இந்த மாதிரி தான் நடக்கும். Just show me your tally. Hurry up. Okay. Yeah. Oh my God. Yeah, I get at the. What? Yeah. It's done. Yeah.
ஸோ இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த பையன் என்ன பண்றான் பாத்தீங்களா? ஏன் இதெல்லாம் எதுக்கு இது? இதுல இருக்குமா ஆயிட்டான். இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கான். இதை நீங்க ஒரு ப்ரொபகண்டாவா கொண்டு போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பரேட், இதுக்கு பின்னாடி கண்டிப்பா கார்பரேட் இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. மேட்ரிக்ஸ் அந்த ஒரு மந்த் ஃபுல்லா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார், அப்புறம் வந்து ஒரு கேட்பரி, எல்லாரோட லோகோவும் எப்படி இருந்ததுன்னா வானவில் லோகோ. ஆமா, பிரைட், ஓகே, பிரைட், வி சப்போர்ட் பிரைட், எல்லாமே பிரைட். இப்போ ஒரு மழை இங்க பெய்யுது, அந்த வானவில பார்க்க முடியல. ஒரு Dress அணியிறது கரெக்டா அணிய முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிஞ்சு பூமர், அந்த காலத்துல ஒரு பி ஜோக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிம்பிளானது இப்போ கிரிஞ்சா பூமரான்னு சொல்லிட்டு பார்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் மில்க் பண்ணி கறந்து எடுத்துட்டாங்க. இப்போ எதை சொன்னாலும் கிரிஞ்சு, இதை பண்ணி கிரிஞ்சு பண்றானுங்க பாத்தீங்களா? அவங்களே ஜாலியா இருந்துறானுங்க. ஆனா நம்ம இது பண்ணப்போ ஐயோ கிரிஞ்சிரா. இப்போ எங்களோட கண்டென்ட் நாங்க ஒன்னொன்னு தேடும் போது ஒன்னொன்னு பார்க்கும் போது இந்த மாதிரி சொல்லிடுவாங்களா, மக்கள் இந்த மாதிரி பண்ணிடுவாங்களா, இது கே ஆயிடுமா அப்படின்றது ரொம்ப யோசிக்கிறதுக்கு காரணம் யாரு? இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிய நீங்கள். அதே போல டிஃபென்ஸ் பாயிண்ட் அனிமல்ஸும் இப்படி இருக்குன்றாங்க கைஸ். அதே போல முன்னாடி ஹிஸ்டரியிலயும் இப்படி இருந்தது, அனிமல்ஸும் அப்படி இருக்குன்றாங்க. ஆமா, அனிமல்ஸும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப அனிமல்ஸும் நீயும் ஒண்ணா இல்ல? ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நாங்க நிறைய பேர்கிட்ட பேசினப்போ இந்த பாயிண்ட் தான் சொல்றாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்டா என்ன பண்றது தெரியாம, அனிமல்ஸும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்குங்களடா, பயாலஜி, கெமிஸ்ட்ரி என்னன்னு சொல்றான். அனிமல்ஸும் நீயும் ஒண்ணா சொல்லு. அனிமல்ல இருந்து வந்திருக்கோம், ஆனா அனிமலுக்கு வந்து 5 அறிவு. இப்ப நம்ம அனிமல் அடிச்சோம்னா அது வந்து ஆவுன்னு கத்த முடியும், மிஞ்சி போனா கடிக்க முடியும். ஆனா உன்னால அடிக்க முடியும், கடிக்க முடியும், கேஸ் போட முடியும், வீடியோ எடுத்து இந்த மாதிரி போட முடியும், ஆகலாம், நீ எதை விட பண்ணலாம். என்ன அடிச்சுட்டா கம்ப்ளீட் கொடுக்கலாம், எவ்வளவு பண்ணலாம். அப்ப நீயும் அனிமலும் ஒண்ணு நீ சொல்லவே கூடாது. அப்புறம் சொன்னா அது உன்னைக்கே நீ முன்ன அசிங்கப்படுத்திக்கிறதாதான் ஆகும். கரெக்டா ப்ரோ? என்ன ப்ரோ, கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அதே போல ஜிம்ல 2 பசங்க சேர்ந்து சும்மா ஜிம் ஃபெயில் பண்றாங்கன்னா, இன்ஸ்டாகிராமே கீழே வந்து எமோஜி சஜஸ்ட் பண்ணதுல அதுல வானவில் இருக்கு. ஓகேவா? அதாவது நீங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும்ன்றத நினைக்கிறீங்கன்றது தெரியல. ஃபார் நான் வந்து கேய், லெஸ்பியனு, அப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் நான் சேர்க்கல. கேய், லெஸ்பியனு, பைசெக்சுவல் இவங்களா இருந்தா பரவாயில்ல. நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்றீங்கன்னா திணிக்கிறீங்க. எஸ், ரைட்ஸ், வி சப்போர்ட்டும் நாங்க பண்ணல, நாங்க அவங்கள அதாவது நாங்க இது பண்ணல. ஏன்னா இது அவங்களோட லைஃப். ஸ்டார்டிங்ல அஃபண்ட் நான் சொல்லிட்டேன், ஆனா அஃபண்டும் பண்ணல. ஒரு பாயிண்ட் நாங்க சொல்றோம். ஆமா, இது வந்து மென்டாலிட்டி இஷ்யூ, சைக்காலஜிக்கல் இஷ்யூ தான். அதே போல வந்து இதை வந்து ப்ரொபகண்டா பண்ணாதீங்க. இது ஒரு ப்ரைடு, இது ஒரு இது இருந்துட்டு போங்க, நீங்க பண்ணுங்க, நீங்க இது பண்ணுங்க, எல்லாமே இருந்துட்டு போங்க. பட் இது ஒரு மூவ்மெண்டா ஆக்காதீங்கன்றதுதான் எங்களோட இது. சைக்காலஜிக்கல் இஷ்யூ. அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது சைக்காலஜிக்கல் இஷ்யூ. அது ஒரு மூவ்மெண்டா ஆகி ஒரு எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது நிறுத்திக்கோங்க. வேண்டாம். கண்டனம் தெரிவிக்கிறோம், நாங்கள் பகிரங்கமா கண்டனம் தெரிவிக்கிறோம். இப்படி பார்த்தனா இப்போ நானே இப்போ நின்று போடுறோம், அது மாதிரி பேசு அப்படி எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம்னா அப்புறம் நம்ம பசங்க கூடயே சேராம போயிடுவோம். அப்ப நீ யாரு கூட சேருவேன்னா கேம் ஆடிட்டு இருப்பியா, வெளியே போன்லயே உட்காந்து ஆன்லைன் கேம் தான் ஆடிட்டு இருப்பியா, என்ன பண்ணுவேன், வெளியே அப்படியே வந்துதான். என்னடா அப்படி பாக்குற, உண்மைடா அது. கேமரா மேனே பாக்குறான். இதெல்லாம் வந்து அப்படி இருக்குன்னா அவங்க போய் இல்ல, இவங்களையும் நம்ம சொல்ல முடியாது. இவங்களும் போய் நோண்டுறது, அவங்கள போய் வந்து தப்பா மெசேஜ் பண்றது, இதெல்லாமே கூட எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது கே, லெஸ்பியன்ஸ் எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து இப்போ பாய்ஸுக்கே ஒரு சேஃப்டி கேள்விக்குறியாயிருக்கு. உங்களுக்கு வந்து மனது ரீதியா ஏதாவது ஒரு இதை கிரியேட் பண்ணுச்சுன்னா அதுக்காக நாங்க சாரி கேட்டுக்கிறோம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க. பட் நான் எங்களுடைய ஆதங்கங்களை தான் நான் தெரிவிக்கிறோம். உங்களுக்கும் இது இருக்கு. அதே போல பீப்புள் அரௌண்ட் அவங்கள, ஓகேவா, பீப்புள் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் சும்மா கமெண்ட்ல போய் அவங்கள ரொம்ப அதாவது த்ரெட்டன் பண்ற மாதிரி ஏதோ பண்ணாதீங்க. இல்ல வன்மமா இந்த வீடியோ கமெண்ட்ஸ் எத்தனை வரும் தெரியல. எங்கள இல்ல, அவங்க இப்ப கே கம்யூனிட்டியா நம்மள இருக்கோம். கே கம்யூனிட்டிக்கு இப்ப இல்ல லெஸ்பியன் கம்யூனிட்டியா இருக்கணும், இல்ல பைசெக்சுவல் கம்யூனிட்டிக்கு கமெண்ட்ஸ்ல போய் அவங்கள ரொம்ப கேவலமா அவங்க அம்மாவை, அவங்க அப்பாவை, அவங்களுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் அவ்வளவு ஒன்றும் நீங்க வந்து தப்பு பண்ணல. கள்ளசாராயம் காய்ச்சிட்டு இருக்கவங்க இதுவா இருக்காங்க, எல்லாருமே ஜாலியா இருக்குமோ அந்த அளவுக்கு ஒண்ணும் அவங்க தப்பு பண்ணல. நீங்க போய் இப்படி அப்படின்னு அவங்கள குத்திடுவேன் கேவலமா பச்சையா அவங்க குடும்பத்தையும் எல்லாத்தையும் அவங்களோட விஷ் என்ன சொல்ல முடியாது. அவங்களோட லைஃப், அது அவங்களோட ஓன் லைஃப், அவங்களோட ஓன் ரூல்ஸ். இந்த மாதிரி வந்து எதுவுமே ஒண்ணு எழுதப்படல, இல்ல நம்ம பேச்சு அவங்க கேட்கணும்னா எதுவும் கிடையாது. ஸோ அதான் அவங்க எப்படி போறாங்களோ அந்த மாதிரி விட்டுருங்க. நாங்க வந்து எதுக்காக சொல்றோம்னா எங்களோட ஒரு ஒப்பீனியனா தான் சொல்றோம், எங்களோட ஒரு கருத்து. ஏன்னா எல்லாருமே இந்த கருத்து பேசலாம், கருத்து சுதந்திரம்,
அது நான் ஆர்டிகல் ஏன்னா ஒரு லாயர் நான் அப்படி பேசுறாரு, அதை விட்டுருக்கேன். அதான் இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து யூடியூப்லேயே எதுக்காக இதில் பப்ளிஷ் பண்ணுறோன்னா we have rights to freedom. ரைட் என்ன ப்ரோ, ரைட் பப்ளிஷ் ஏதோ ஒன்று தெரியாது, அதெல்லாம் விட்டுருக்கேன். சொல்லுங்க. அதான் அந்த மாதிரி வந்து பப்ளிஷ் பண்றதுக்கான எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. இதுதான் பத்தி பேசணும், இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னா. அதனால எங்களோட ஒப்பீனியன் நாங்க ஷேர் பண்றோம். உங்களோட ஒப்பீனியன் எதுவாக நீங்க ஷேர் பண்ணா நாங்க ஜாலியா கேட்டுப்போம். அவ்வளவுதான். அதே மாதிரி நாங்களும் இதை ஜாலியா தான் சொல்றோம், ஏதோ அடிக்கிற அளவுக்குலாம் இல்ல, கிடையாது. அதே போல இப்போ சின்ன பசங்களாம் முன்னாடி எப்படி இருந்தது, படத்துல எல்லாம் இப்ப காமிச்சாங்க இப்படி வந்து ஒரு பொண்ணை தேடி லவ் பண்றது, அதெல்லாம் அவங்களுக்கு ஹார்மோன்னால அவங்க அதெல்லாம் பண்ணல. அவங்களுக்கு அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் படத்துல இப்படி காமிக்கிறாங்க, நம்மளும் இப்படிதான் லவ் பண்ணணும்ன்ற இன்ஃப்ளூயன்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தான். இப்போ நீங்க கே லெஸ்பியன் இதெல்லாமே ஒரு திரையிலையோ இல்ல எல்லாத்துலயும் போட்டு ஒரு பப்ளிசைஸ் பண்ணி ப்ரொபகண்டா பண்ணி ஒரு 5 வயசு குழந்தையோ 10 வயசு குழந்தைக்கோ இதை பண்ணீங்கன்னா ஒருவேளை நம்மளும் அப்படியா ஓகே நம்ம இதுதான், அப்ப இது ரைட்டு தான், இது தப்பு இல்ல, ரைட்டு தான் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் கிளம்புனா நாளைக்கு என்ன ஆகும், 10 தெருவுல 10 பேர் ஆண் பெண் இருக்காங்க, எல்லாருமே வந்து இதே மாதிரி ஆயிடுச்சுன்னா பொண்ணுக்கு நாங்க எங்க போறது, இல்ல பொண்ணுதான் பசங்களுக்கு எங்க போறது. ஒருத்தர் இருக்கான், அவங்க வந்து சும்மா எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டா பண்ணுவேன்டா, ஏன்டா அப்படி கேட்டா இல்லடா சப்போஸ் எல்ஜிபிடிக்கு கேக்கு சப்போர்ட் வச்சு அந்த எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ண எனக்கு வாயில கூட வர மாட்டேன். அந்த கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணனா ஒரு பையன் குறைஞ்சிருவான்டா, 199 வந்துருவான்டா. நான் என்ன கேட்டேன், ஓ அப்படியாடா சரி அப்ப எப்படா உனக்கு அட்வான்டேஜ்? ஆமாண்டா அப்ப பொண்ணு உனக்கு 100 இருக்கும்ல, 99% உனக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி, அதடா அட்வான்டேஜ் ஜாஸ்தினா இவன் சொன்னேன். அப்ப அந்த பொண்ணு அப்படி அந்த பொண்ணு லெஸ்பியன் புரியுதா கைஸ்? அந்த மாதிரி வந்து இருக்கு. திரையில போட்டு இது பண்ணி இதை ரைட்டுன்னு காமிச்சு அவங்களும் அந்த திசையில போய் எல்லாருமே இந்த மாதிரி மாறினா இங்க வந்து நாடு தாங்காதுடா, நாடு தாங்காது. எல்லா கான்செப்டுமே ஐயோ எரிதடி மாலாவாயிடும். எல்லா கான்செப்டுமே இப்படிதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஸ்டேஜ் இதா இருக்கும், எல்லாருமே ஓகேன்னு இருப்பாங்க. ஆனா அது வந்து காலடைவுல ரொம்ப பிரச்சனையால போய் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையா தான் நான் இதையுமே பாக்குறேன். லைக் நிறைய பேர் அதை வந்து எல்ஜிபிடிக்யூ ரேம்ப் வாக்குன்னு கேவலமா நடந்து போறது, என்னென்னமோ அதான் நாங்க இப்படிதான் நடக்கணும்ன்ற ஒரு நடவே அவங்க நடந்துடுறது அப்படின்றது எல்லாத்தையும் திணிச்சுட்டாங்க. ஒரு நடைய வச்சு கூட கெஸ் பண்றாங்க இப்பெல்லாம், நடைய வச்சு கூட இப்ப கெஸ் பண்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம்னா என்ன கதை? அதெல்லாம் வந்து கதை இதெல்லாம் வந்து தயவு செய்து ஷார்ட் பண்ணி ஒழுங்கா குடுறாரே, ஒழுங்கா பாக்குறா. சோ இந்த மாதிரி வீ கிரிட்டிசைஸ் கான்செப்ட்ஸ் நிறைய நம்ம சேனல்ல வரும். ஸ்பாட்டிஃபையை பாருங்க, அதுல இட்லி ஒரிஜினல்ஸ்னு நம்மளுடைய ஸ்கூல் மெமரிஸ் பத்தி பேசியிருக்கோம். இன்ஸ்டாகிராம்ல இட்லி குண்டான்ல இருக்கும், அதுல அப்டேட்ஸ் எல்லாமே வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி இவங்க சூப்பரா பேசிருக்கானுங்கடா, பரவாயில்ல இவனுங்க வந்து என் பாயிண்ட்ஸ் எல்லாம் இவங்க ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. நாங்க நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல, இன்னும் ஆட் பண்ணா இப்ப ரொம்ப நேரமா போவோம். சோ இந்த வீடியோக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ போட பாக்குறோம். A2D அண்ணே மாதிரி எவிடன்ஸ் டக்கு டிக்குன்னு போட்டு ஒரு படம் மாதிரி இது ஒரு திரைப்படமா ரிலீஸ் பண்ணிடுற மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணதுக்கு கொஞ்சம் நாளாகும் பண்ணணும். நம்ம நந்தனா மாதிரி கண்டிப்பா பண்ணோம். ஸோ அதான் கைஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆமா, see you guys, bye. அவன் கெட்டவனாவே இருக்கட்டும் வாட்டவர், ஆனா எனக்கு ஹியூமனா அவனை, ஏன்னா ஹியூமனுக்குன்னு ரெஸ்பெக்ட் இருக்கு. நான் பார்த்தேன் ஆஸ் அ ஹியூமனா நான் அவனை ரெஸ்பெக்ட் பண்றேன். அவன் செயலை தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லாமே தவிர ஹியூமனாவே எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதே தான். அப்போ அந்த ஒரு இது வந்து அவன் கெட்டனா இருந்தாலே சொல்லும் போது ஒரு செயலில் அவன் தப்பு பண்றானோ அந்த செயலுக்கு தான் நான் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறது போது அந்த செயலை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா அவன் நல்லவன் தான்.